பேம்பு லேப் A1 காம்போவை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் ஹவுசிங்கில் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிற ஸ்பான்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பில்டு பிளேட்டை பெட்டுக்கு மேலே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். பெட்டில் நிறைய மேக்னெட் கொடுத்துருக்கிறதால பில்டு பிளேட் மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இசட் ஆக்சிஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டையும் ஹெல்லன் கீ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையான ஹெல்லன் கீ எல்லாமே அசசரி கிட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டர் ஃப்ரேமை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போகிற கேபிளை ஃப்ரேமில் ஒட்டியிருப்பாங்க. அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போது பேஸ் ஹவுசிங்கோட பேக் சைடை 45 டிகிரி சாய்ச்ச மாதிரி பிரிண்டர் ஃப்ரேம்குள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஹீட் பெட்டை ஃபுல்லாக முன்னாடி இழுத்துடுங்க. இழுத்துட்டு பேக் சைடில் ஹீட் பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் கவர் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து ST323 ஸ்க்ரூவை க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா ஹோல்ஸ்லேயும் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. அடுத்து பெட்டை ஃபுல்லாக பின்னாடி இழுத்துட்டு முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரீன் கலரில் மார்க் பண்ண ஹோல்ஸ் இருக்கும். அதுலேயும் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டை ஃபுல்லாக முன்னாடி இழுத்துட்டு பேக் சைடில் ஒய் ஆக்சிஸ்க்கான கவரை போட்டுருங்க. அடுத்து பிரிண்டரோட அடிப்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி சாய்ச்சி வைக்கணும். இதுக்கு நார்மலாக டேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட டேபிள் இல்லை. அதனால் அவங்க கொடுத்துருக்கிற தெர்மாக்கோல்லையே சாய்ச்சி வச்சுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் கேபிளில் இருக்கிற சி டைப் கேபிளை பிரிண்டரோட அடிப்பக்கத்தில் இருக்கிற கனெக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் ஆக்சிஸ் கேபிள்லே கேமராவோட கேபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் அண்டு Z ஆக்சிஸ்க்கான மோட்டரோட கேபிள் இருக்கும். அதையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. எல்லா கேபிள்லேயும் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கனெக்டர்லேயும் சேம் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு எக்ஸ் ஆக்சிஸ் கனெக்டரில் இருக்கிற ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிறகு பிரிண்டரை திரும்பவும் நார்மல் பொசிஷன்லேயே வச்சுருங்க. அடுத்து டிஸ்பிளேவை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு பூர்ஜ் வைப்பரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பூர்ஜ் வைப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிரிண்டரோட லெஃப்ட் சைடில் இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கே வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரிண்டர் அசெம்பிள் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு AMS எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு AMS யூனிட்டில் இருக்கிற டேக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து BT3-8 ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி ஸ்டாண்டை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அடுத்து ரோட்டரி ஸ்பூல் ஹோல்டரில் 2 க்ரீன் 2 எல்லோ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி AMS யூனிட்லேயும் 2 க்ரீன் கலரில் 2 எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ளமன் டியூபை AMS யூனிட்க்கும் பிரிண்டருக்கும் கனெக்ட் பண்ணலாம். 4 ஃப்ளமன் டியூபை ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 நீளமாகவும் 2 குட்டையாகவும் இருக்கும். நீளமாக இருக்கிற ரெண்டையும் AMSோட ரைட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. குட்டையாக இருக்கிற ரெண்டையும் AMSோட லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டில் இருக்கிற 4 டியூபையும் பிரிண்டரோட ஃபிலமெண்ட் ஹப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஃப்ளெமன் டியூப்பில் இருக்கிற ஆர்கனைசர் கூட எக்ஸ்ட்ரூடரோட வயரையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஏஎம்எஸோட கேபிளை பிரிண்டரோட பேக் சைடில் மொத்தம் 2 போர்ட் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேபிள் வழியாக தான் ஏஎம்எஸ்க்கு பவர் சப்ளையும் எந்த மோட்டாரை ரொட்டேட் பண்ணுன்ற டேட்டாவையும் பிரிண்டர் அனுப்புது. அவ்வளோதான், பிரிண்டர் அசம்பிளிங் முடிஞ்சது. அடுத்து பவர் கேபிளை ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணோம்னா பிரிண்டர் ஆன் ஆகிடும். பிரிண்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பிரிண்டர் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் காமிக்கும். அதில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன ரீஜியன் கேட்கும். இங்கே அதர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்தியாவை லிஸ்ட்லேயே வச்சுருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வைஃபை கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே செலக்ட் வைஃபை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகணுமோ அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை கனெக்ட் ஆனதும் லாகின் பண்ணுறதுக்கு கியூஆர் காமிக்கும். அதை பேம்புவோட ஹேண்டி ஆப்பில் ஸ்கேன் பண்ணி பிரிண்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் இருந்து பேம்பு ஹேண்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்குள்ளே போனதும் லாகின் க்ரெடென்ஷியல் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சைன்அப் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட 3D பிரிண்டிங் ஸ்கில் லெவல் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பிரிண்டர் கொடுத்துட்டு உங்கள் பிரிண்டரோட மாடல் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோம் பேஜில் டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பிரிண்டர் கொடுத்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இப்போ பிரிண்டரில் காமிக்கிற கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பிரிண்டர் உங்களோட மொபைல் ஆப் கூட ஆட் ஆகிடும். அடுத்து பைண்டிங் கொடுத்து உங்கள் பிரிண்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பிரிண்டர் உங்கள் பேம்பு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இந்த பேம்பு ஐடியை யூஸ் பண்ணி உங்களோட லேப்டாப் இல்லை மொபைல் எங்கேருந்து வேணாலும் உங்கள் பிரிண்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்லாம் முடித்ததும் அடுத்து கேலிப்ரேஷன் ஆப்ஷன் காமிக்கும். இதில் மோட்டார் நாய்ஸ் கேன்சலேஷன், வைப்ரேஷன் காம்பன்சேஷன் அண்டு ஆட்டோ பிட் லெவலிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இது முடியறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். முடிஞ்சதும் நம்ம பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இதோட பிரிண்டர் செட்டப் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் எப்படி ஆகுதுன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ.